விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில், சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும். விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும். தீரண்ட ஆஸ்தி, உயர்ந்த கல்வி, செல்வாக்குகள் மிக இருப்பினும். குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம் வற்றா ஜீவநதியா. குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம் வற்றா ஜீவநதியா. துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்து மேன்மை ஆகினேன், தூய்மையடைந்து மேன்மை ஆகினேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சென்னி வீலா கை காலின்று சிந்துதோ தூயரோடன்பு. சென்னி வீலா கை காலின்று சிந்துதோ தூயரோடன்பு. மன்னாயிதை போன்ற காட்சி, மன்னாயிதை போன்ற காட்சி என்னாலிலுமே எங்கும் காணேன், என்னாலிலுமே எங்கும் காணேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈண்டிடுவேன். இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈண்டிடுவேன். எந்த ஆரும் பொருளிடாகும், எந்த ஆரும் பொருளிடாகும். என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இப்பொழுதும் நாங்கள் தியானிக்கிற வேத வசனம் வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும், உம்முடைய பிள்ளைகளுக்கும், உம்முடைய மக்களுக்கும் அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும்.
இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். சார் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோவேல் 1ஆம் அதிகாரம், யோவேல் 1ஆம் அதிகாரம் 1060 பக்கம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோவேல் 1ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்தை, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தில் கூடி வரச் செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். அடுத்த வசனம் நம்ம வாசிக்க போகிறோம். வேண்டாம், அடுத்த நான் சொல்கிறேன். 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆவது வசனம் வாசி. ம் 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 ஹல்லேலூயா. அடுத்தபடியா 15ஆவது வசனத்தை வாசிங்க. ம் 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கவனிங்க. இந்த யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம், இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம பல முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். 3 அதிகாரம் தான் இதில் உண்டு. ரொம்ப ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம். நம்ம முதல்ல வாசித்தோம், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய, நல்லா சத்தமாக சொல்லுங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தில் கூடி வரச் செய்யுங்கள். இதுதான் உபவாச நாள் அப்படிங்கிறது தனி, விசேஷித்த ஆசரிப்பின் நாட்கள் அப்படிங்கிறது தனி. நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்ம ரெகுலராக நம்ம பண்ணுறோம். இந்த இடையில வர்றது தான் விசேஷித்த ஆசரிப்பு நாட்கள். இப்போ காலை மாலை ஜெபம் 40 நாள், புதன்கிழமை உபவாச நாள், வெள்ளிக்கிழமை உபவாச நாள். அது மாத்திரமல்ல, சில முழங்கால் யுத்த ஜெபம், சில கன்வென்ஷன் கூட்டம், இதெல்லாம் விசேஷித்த ஆசரிப்பு. அப்போ உபவாச ஜெபத்துக்கும் பலன் உண்டு, விசேஷித்த ஆசரிப்புக்கும் பலன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலை மாலை வந்து ஜெபிக்கிறீங்க. இப்போ 40 நாள் நம்ம ஜெபத்துக்காக முக்கியத்துவம் கொடுத்து, இந்த முக்கியத்துவப்படுத்தி நம்ம இந்த ஜெபத்தை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அப்போது இந்த யோவேல் தீர்க்கதரிசி சொல்கிறாரு, நீங்கள் ஆலயத்தில் கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. யாரை நோக்கி கூப்பிடுங்க? ஆமாம். இப்போ நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எத்தனையோ வசனங்களை நம்ம தியானிக்கும், ஜெப குறிப்புகளுக்கெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோம். ஆனாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதனால தான் சொல்கிறாரு 13ஆவது வசனம் 2:13, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாக இருக்கிறார். கவனி. அப்போது இந்த இடத்துல நீங்கள் உபவாச நாட்களில் நீங்கள் ஜெபிக்கிறீங்க. முதல்ல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் தரக்கூடியது என்ன அப்படின்னா, தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற கர்த்தர். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில தீங்குகள் மறைவாக இருக்கும், நமக்கு தெரியாது. சில தீங்குகள் மறைவாக இருக்கும், சில தீங்குகள் நமக்கு நேரிட்டுறலாம். யோசேப்புக்கு எல்லா தீங்கும் மறைவாக தான் இருந்துச்சு. சொப்பனத்தில் உயர்வை மாத்திரம்தான் சொன்னார். அரிக்கட்டுகள் நிமிர்ந்து நிற்கிறதையும், எல்லா அரிக்கட்டும் கீழே விழுந்து வணங்குற மாதிரி உள்ள சொப்பனத்தை பார்த்தார். சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் வணங்கினதை பார்த்தார். ஆனால் அவருக்கு வரக்கூடிய தீங்கு ஏதாவது வெளிப்படுத்தப்பட்டுச்சா? இல்லவே இல்லை. ஆனால் அந்த தீங்கின் பாதையில் போகிறாரு.
ஒருவேளை கர்த்தரும் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு தான் யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறார். இப்போ அந்த நாட்களில் இந்த சிறைச்சாலையில் அவ்வளோ கடினமான தண்டனைகளின் வழியாக தான் அவன் என்ன பண்ணுறான், நடந்து போயிருக்கு. அப்போது அவர் மனஸ்தாபப்படுவார். உங்கள் வாழ்க்கையில் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், இந்த 40 நாள் ஜெபத்தில் தேவன் முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு முக்கியமான காரியம், மறைவாய் வைக்கக்கூடிய கன்னிகள், மறைவாய் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், மறைவான தீங்குகளுக்கெல்லாம் விலக்கி காப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்கள், எந்த ஒரு தீங்கும் வராதபடி கர்த்தர் உங்களை விலக்கி காப்பார். அது மாத்திரமல்ல, 14வது வசனத்தை வாசிங்க. ம் 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 அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். அடுத்தபடியாக ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். முதல்ல தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார், ரெண்டாவது ஆசீர்வாதத்தை தந்தருள்வார். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், தேவ சமூகத்தில் நீங்கள் உங்களுக்கு ஜெபிச்சாலும் சரி, தேசத்துக்கு ஜெபிச்சாலும் சரி, சபைக்கு ஜெபிச்சாலும் சரி, நீங்கள் நல்லா பாடி ஆராதித்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் உண்டு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்கிறோம், தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, இப்படிலாம் பலவிதமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வளர்ச்சி இருக்குது. ஆனால் நீங்கள் தேவ சமூகத்தில் டைம் செலவிடுறது பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நேரத்தை செலவழிக்கிறது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் கவுண்ட் பண்ணப்படும். இப்போ போன வாரத்தில் ஒரு இடத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்போ அங்கே ஒரு ஊழியர் வந்தார். அப்போ அந்த ஊழியர்கிட்ட அப்படியே பேசி கொண்டு இருக்கும்போது, எப்படி ஊழியம்லாம் செய்கிறீங்க? அப்போ சொன்னார், என் பிள்ளைகள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறாங்க, நல்ல வருமானம், அதனால் எங்கள் பிள்ளைகள் பெரும்பாலுமான வருமானத்தை எங்களுக்கு தந்துடுறாங்க. நாங்கள் அந்த ஊழியத்தை செய்கிறோம். குவைத்தில் இருக்காங்க. அந்த நிறுவனத்துக்குள்ளே உள்ளே போய் தம்பு வைக்கணும். தம்பும் வைப்பாங்களாம், கண்ணை ரெட்டினாவும் ஸ்கேன் பண்ணுவாங்களாம். கேட்டியா தம்பி? இதுதான் ஆஜர். அது ஆஜர்னு சொல்கிறத விட இதுதான் அவங்க அந்த வேலைக்கு போனால் வேலைக்கு வந்திருக்கிறதுக்கான அடையாளம். ரெட்டினாவும் ஸ்கேன் பண்ணுவாங்க. ரெட்டினா ஸ்கேன், தம்பு வைப்பாங்க. இந்த ரெட்டினா ஸ்கேன் ஆகி அடுத்த செகண்ட்லேருந்து அவங்க அக்கௌண்ட்டில் சம்பளம், ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ, ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ அப்படின்ட்டு. அப்போ சொன்னார், எவ்வளோ சம்பளம் வரும்? நம்ம இந்திய மதிப்பில் ஒரு மாதத்துக்கு 8 லட்சத்துக்கு மேலே வரும் அப்படின்னார். ஒரு உலக பிரகாரமான ஒரு மனிதன் ஒரு வேலைக்கு சேர்ந்த இடத்துல அவன் உள்ளே போனதுலேருந்து செகண்டு கூட கணக்கு பண்ணப்படுது. சொல்கிறார், எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்க உங்கள் கம்பெனியில்? இப்போ புதிதாக ஆள் இல்லா விமானங்கள், ட்ரோன், இதெல்லாம் அவங்க டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹெலி டாக்ஸி, நம்ம எப்படி இங்கே ஊபர் ஓலா இருக்குதோ அந்த மாதிரி அங்கே வந்து ஹெலி டாக்ஸினா அங்கங்கே ஹெலிபேட் வச்சு பக்கத்தில் ஒரு கொண்டு போகிறதுக்கு இப்படி பெரிய நிறுவனம் அப்படின்னு சொன்னாங்க. இதை தான் நானும் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவ சமூகத்தில் காலை மாலை எல்லா நேரமும் ஆண்டவருடைய சமூகத்திலையும் அவருடைய ஆலயத்திலையும் இருக்கிறது கணக்கு வைக்கப்படுது. அல்லேலூயா. கணக்கு வச்சு இதில் ரொம்ப ஒரு ஆசீர்வாதம், போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதம். முக்கியமாக நீங்கள் காணிக்க போடுவதற்கான ஆசீர்வாதம் உங்கள் கையில் இருக்கணும். இதை தான் மறைமுகமாக சொல்கிறார். இப்போ நிறைய மக்கள் வந்து ஆலயம் முடிஞ்சவொடனே ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்கிற அறிவிப்புக்கெல்லாம் நிறைய தரணும்னு நாங்கள் நினைக்கிறோம், எங்கிட்ட எதுவுமே இல்லை நாங்கள் சொல்லுவோம். நீங்கள் இப்படி தரதுக்காக நீங்கள் என்ன பண்ணண்டா, வருத்தப்படண்டா, நீங்கள் எங்களுக்கு ஜெபம் பண்ணுங்கள், அது ரொம்ப ஆசீர்வாதம். அப்போ நீங்கள் போஜன பலிகள் பான பலிகளை செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதம். நீங்கள் எப்போ காணிக்கை நீங்கள் மன உற்சாகமாக கொடுப்பீங்க? 2 காரியம். ஒன்று, ஏதாவது ஒரு பொருத்தனையை பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். உண்மையிலே கர்த்தர் அளவுக்கு அதிகமாக ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்துலேருந்து நீங்கள் என்ன பண்ணணும், மன மகிழ்ச்சியாக கொடுக்கலாம். அப்போ இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிற ஒரு முக்கியமான காரியம், ஒருவேளை அவர் திரும்பி, வாசிங்க பார்ப்போம் 14வது வசனத்தை. ம் ம்
செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்தருள்வார். எத்தனை பேருக்கு வேணும்? நீங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு மாத்திரம் அல்ல, தேவ பிள்ளைகள் எல்லா விஷயத்திலையும் கொடுக்கிறவர்களாக இருப்பதற்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். வழியில் போகிறீங்க, யாராவது ஒருத்தர் உங்கள்கிட்ட கஷ்டப்பட்டவங்க கேட்குறாங்க, ஐயையோ இவங்களுக்கு நம்ம கொடுக்கணுமே, ஆனால் பார்த்தா உங்கள்கிட்ட காசு இல்லைன்னா ஒரு வருத்தத்தோடையே போவீங்க. ஆனால் அதே நேரத்தில் கேட்குறவங்க 50 ரூபா கேட்டு ஒரு 10 ரூபானாலும் நீங்கள் கொடுத்துட்டு போங்க, ஒரு மன மகிழ்ச்சி. இது ஒரு ஆசீர்வாதம். அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா தேவன் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் எல்லா சிக்னல்லையும் தர்மம் எடுக்கிறவருடைய எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எல்லா சிக்னல்லையும் நீங்கள் காரில் போனீங்க அப்படின்னா, அப்போது சில நேரங்களில் 2 காரியம். ஒன்று, கஷ்டப்பட்டு கேட்குறாங்க, கையேந்துறாங்கங்கிறதுக்கே நம்மகிட்ட கொடுக்கணும். இன்னொரு விஷயம், நம்ம காரில் போகிறோம், கொடுக்காம போனால் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்கும் மனுஷனுக்கு ஒரு எண்ணம் வரும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொடுக்கறதற்கான ஆசீர்வாதம், செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதம் எத்தனை பேருக்கு வேணும்? இதெல்லாம் ஆலயத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால தான் ஆலயத்தில் கூடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தபடியாக நீங்கள் 17 வாசிங்க பார்ப்போம். 17 ம் 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 புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கும் உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. 18 19 வாசிங்க. தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். இப்போ நீங்கள் கவனிங்க, முதலாவது உங்களுடைய தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். 2வது செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அடுத்தபடியாக தமது ஜனத்தை கடாட்சிப்பார். கடாட்சம்னு சொல்லுவாங்க இல்லையா? கடாட்சம் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அன்னாளை கடாட்சித்தார் அப்படின்னு வசனம் இருக்கு. அன்னாளை எப்போ கடாட்சித்தார்? தேவனுடைய ஆலயத்தில் தன்னுடைய அழுகை, தன்னுடைய கண்ணீர் எல்லாத்தையும் வச்சுட்டு போயிட்டா. அன்னாளை கடாட்சித்து முதலாவது அவர் கேட்டபடியே ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுத்து அந்த பொருத்தனையை செலுத்துவதற்கு உதவி செஞ்சார். ஒன்று கண்ணே கண்ணுன்னு ரொம்ப நாளைக்கு கண்ணீரோடு கிடைச்சதை மறுபடியும் கொண்டு என்ன பண்ணா? ஆண்டவருடைய ஆலயத்தில் விட்டா. இதுதான் பெரிய ஆசீர்வாதம். செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்துக்கு உங்கள் மனசு ரொம்ப முக்கியம். உங்களுக்கு குறைவான வருமானம் இருக்கலாம், குறைவாக தான் இருக்கலாம், நீங்கள் அதை கர்த்தருக்கு செலுத்துறீங்க பாருங்கள், அதுதான் தேவனுடைய ஆலயத்தில் அது விலை மதிப்பற்ற ஒரு காரியம். அப்போது அன்னாள் செலுத்தினா அதற்கு பிறகு மீண்டும் என்ன பண்ணா? எத்தனை குழந்தைகளை கொடுத்தா? 6 5 பிள்ளைகள். அப்போ தேவன் திரும்ப கொடுக்கிறார். இப்போ இந்த நாளில் கர்த்தர் உங்களை கடாட்சிப்பாராக. கடாட்சம் அப்படிங்கிறது ஒரு பெரிய நன்மையை குறிக்கிறது. அடுத்தபடியாக 19 வாசிக்கும் பொழுது கர்த்தர் மறுமொழி கொடுத்து, அப்போ 4வதாக கர்த்தர் செய்யக்கூடிய காரியம் மறுமொழி. நீங்கள் மறுமொழி எப்போ கொடுப்போம்? பேசிக்கிட்டு இருக்கும்போது. பிரசிடென்சியோ உங்களையோ பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் ஆமாம் நல்லா இருக்கும். இதுதான் மறுமொழி, கான்வர்சேஷன். ஆண்டவர் பேசுகிறவராக உங்களுக்கு மாறுவார், மறுமொழி கொடுப்பார். இது பெரிய ஒரு ஆசீர்வாதம். மறுமொழி அப்படிங்கிறது இன்னொரு இடத்துல இருக்குது. நீங்கள் கூப்பிடுவதற்கு முன்னதாகவே நான் என்ன பண்ணுவேன்? மறு உத்தரவு கொடுப்பேன், மறுமொழி. இதெல்லாம் பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆலயத்தில் தான் கர்த்தர் இதெல்லாம் வச்சுருக்கிறார். நீங்கள் ஆலயத்தில் உண்மையாக ஜெபிக்கிற ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் மறு உத்தரவும் கொடுப்பார், மறுமொழி கொடுப்பார். அப்போ முதலாவது உங்கள் வாழ்க்கையில் தீங்குகள் வராதபடி கர்த்தர் மனஸ்தாபப்படுவார். 2வது செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடாட்சிப்பார். 4வது வசனம் ஒரு கடாட்சத்தை கர்த்தர் கொடுப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சாரு ஒரு வாத்தியார் இருந்தார். அவர் பேர் தேவ கடாட்சம். பேரே தேவ கடாட்சம். அந்த பேரை காக்கும்போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. தேவ கடாட்சம். கர்த்தர் உங்களை அப்படி தான் கடாட்சிப்பார். அடுத்தபடியாக மறுமொழி கொடுப்பார். இது ரொம்ப ஒரு முக்கியம். உங்கள் வாழ்க்கையில் மறுமொழி கொடுத்து அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
21 அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் உள்ள அத்தனை வாக்குத்தத்த வசனங்களையும் உங்களுக்கு நிறைவேற்றுவார். இது ரொம்ப ஆசீர்வாதம். நீங்கள் இன்றைக்கி வீட்டில் போய் 21 அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் ஒரு 10 தடவை இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். உங்கள் பேரை போட்டு டென்சியே பயப்படாதே, மகிழ்ந்து கலிகூறு, கர்த்தர் பெரிய இப்படி உங்கள் பேரை சொல்லி 10 தடவை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இப்படி 10 தடவை நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிங்கன்னா சரியாக 40 நிமிஷம் ஆகும். நான் சொல்லி பார்த்துருக்குறேன். நீங்கள் 40 நிமிஷம் ஏதோ ஒரு டைம் காலையில் உங்கள் வேலையை முடிச்சிட்டோ நல்லா உட்கார்ந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். இந்த வசனம் எல்லாம் இந்த 40 நாள் முடியும் போது கர்த்தர் உங்களுக்கு நடத்தி கொடுத்துருவார். அல்லேலூயா. நீங்கள் இந்த 21 இந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் உள்ள வேத வசனத்தை சும்மா ஒரு 10 முறை நல்லா சொல்லி விசுவாச அறிக்கைகளை பண்ணுங்கள். கர்த்தர் இந்த நாளில் உங்களை இந்த 4 ஆசீர்வாதம். இன்றைக்கி காலையில் அப்படி ஜெபிக்கும் பொழுது என்னுடைய ஜனங்கள் விருதாவாக ஆலயத்தில் ஜெபிக்கிறாங்க. காலையிலே எந்திரிச்சு புறப்படுறது, ஆயத்தமாகிறது. நீங்கள் போய் இன்னும் உங்கள் வேலையை செய்யணும். உங்கள் வேலைகளுக்கு போகிறவங்க வேலைக்கு போகணும், வேலைக்கு அனுப்புகிறவங்கள நீங்கள் வேலைக்கு அனுப்பணும். இவ்வளவு காரியம் இருக்குது. அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ யோவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி அப்படின்னு சொன்னோன்னு தான் அப்படி எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது சொன்னார், இந்த 40 நாள் ஜெபத்தில் வர்றவங்களுடைய வாழ்க்கையில் தீங்குகள் வராதபடி கர்த்தர் பாதுகாக்கும். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலைக்கு காப்பார். 2வது செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதம். நீங்கள் இன்னும் ஆண்டவருக்கு கொடுத்து நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் உங்கள் கரங்களை ஆசீர்வதிப்பார். 3வது பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு கடாட்சத்தை கர்த்தர் கொடுப்பார். 4வது மறுமொழி கொடுத்து, 5வது பார்த்தீங்கன்னா 21 இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதனால் இந்த நாளில் பார்த்தீங்கன்னா 17வது வசனத்தை மீண்டும் வாசிங்க பார்ப்போம். 17 ஆமென். இதில் ஒரே ஒரு காரியம் தான் நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது. ஆசாரியர்களுக்கு தான் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிருபையை வச்சிருக்கிறார். ஆசாரியர்களுக்கு அந்த வல்லமை வச்சிருக்கிறார். ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக தான் ஆசாரியர்கள். ஒருவேளை ஆசாரியருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ பாடுகள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், அவங்க பண சகாயத்துக்காக கர்த்தரை நோக்கி கெஞ்சிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். நீங்கள் 18 இந்த அதிகாரம் வரைக்கும் முடியக்கூடிய ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு வச்சிருக்கிறார். அதனால தான் இன்றைக்கி உங்களுக்காக பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்துக்காக சிறப்பு ஜெபத்தை ஜெபிச்சிருக்கிறோம். எனக்கு ஒரு ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 40 நாள் ஜெபத்தில் ஜெபிக்கிறவங்களுடைய அந்த பொருளாதாரம், அந்த ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதமும் 2ம் ஈக்குவலாக பெருக்கத்துக்குள்ளே அவங்க போகணும். அதுதான் என்னுடைய ஆசீர்வாதம். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகணும். பக்கத்தில் இருக்கவங்களை சொல்லுங்கள், நீங்கள் வலதுபுறமோ இடதுபுறமோ இடம் கொண்டு. 2வது பார்த்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக ஒரு வீட்டை கட்டுவார். சொல்லுங்க பாப்போம், கர்த்தர் உங்களுக்காக வீட்டை. அடுத்தபடியா உங்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தலையில் பழிப்பதாக. எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடுங்க. இன்னைக்கு நீங்கள் எப்படியாவது இரவு தூங்க போகிறதுக்குள்ள இந்த தீர்க்க தரிசனமான இந்த யோவேல் 2:21 உள்ள வசனங்களை நல்லா அறிக்கை செய்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எவ்வளவு நேரம் உங்களால் பண்ண முடியுமோ பண்ணுங்க. கர்த்தர் அந்த வசனத்தை எல்லாம் கர்த்தர் உங்கள் மீது வைப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார். வருகிற நாட்களில் எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி தன்னுடைய செட்டைகளின் நிழலிலே மூடி மறைப்பார். எந்த பிரயாணத்தில் போனாலும் சரி, 2 வீலரில் போனாலும், நடந்து போனாலும், பேருந்து, பஸ், ட்ரெயின், விமானம், எதில் போனாலும் சரி, கர்த்தர் அதை பாதுகாப்பார். 2வது உங்கள் கரம் செலுத்துகிற கரம், கொடுக்கக்கூடிய கரமாக இருக்கணும். அந்த கரத்தின் ஆசீர்வாதத்தை தேவன் உங்கள் மீது வைக்க போகிறார். 3வது கர்த்தர் உங்களை கடாட்சிப்பார். 4வது மறுமொழி கொடுப்பார்.
5வது இத்தனை ஆசீர்வாதங்களை இன்றைக்கி உங்கள் தலையில் வைக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்த வசனத்தை அறிக்கை செய்யும் பொழுதே சில வசனங்கள் உங்களோடு பேசும். அதை மாத்திரம் நீங்கள் ஹைலைட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க. ஒரு நாள் வரும்பொழுது கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். இன்னைக்கு தேவனுடைய ஆலயத்தில் வந்திருக்கிறீங்க. இந்த வார்த்தைகளை எல்லாம் உங்கள் தலையில் வச்சு அனுப்புகிறேன். என் தேவ கரமும் தேவ பிரசன்னமும் கூட இருப்பதாக. கர்த்தாவே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. நாளைய தினத்தின் ஆண்டவரே பரிசுத்த ஆராதனையை கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாளைய தினத்தின் ஆராதனைக்காகவும் நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள்.